அவர் மறைக்க முடியுமா? இல்லை, ஒரு செகண்ட் என் மனசில் அந்த தப்பான எண்ணம் வந்தது. அழகாக இருக்கிறாங்கன்னு நினச்சேன், மேலே ஒன்றும் இல்லை, ஆனால் நினப்பு வந்தது. அப்புறம் ஏன் திருட்டுத்தனமாக ஓடுன்னு நின்று பார்க்க வேண்டியது தானே? இல்லை, நீங்கள் தான் சித்திரவதை பண்ணிடுவீங்களே, விட மாட்டீங்கல்ல, அதனால தான் பயந்து போய் நான் அந்த இடத்த விட்டு போகிறேன். இப்போ சொல்கிறாரு, நீங்கள் ஆச்சரியமான கருணை. ஒரு மனதில் தீய எண்ணம் ஏற்படுமானால் அதை முற்றிலும் மனதிலிருந்து நீக்கிவிட்டு தான் நான் அனுப்புவேனே ஒழிய அந்த அரைகுறை ஆசையோடு அவனை அனுப்ப மாட்டேன். அதுக்கு கரெக்ட் மீனிங் தெரியுமா? தி ஆபரேஷன் மஸ்ட் பி கம்ப்ளீட்டட். அவர் சொல்ற வார்த்தை அது இல்லை, அவர் யூஸ் பண்ற வேர்டு, பட் அவருடைய மீனிங் தி ஆபரேஷன் மஸ்ட் பி கம்ப்ளீட்டட். எப்படி ஒரு கெட்ட எண்ணத்தோட நீ என் இடத்த விட்டு போகலாம்? ஒரு கெட்ட எண்ணத்தோட நீ எப்படி என் இடத்த விட்டு போகலாம்? அந்த கெட்ட எண்ணத்திலேருந்து ஒன்று வெளியே எடுக்காம நான் அனுப்ப முடியுமா? எப்போ ஒரு சின்ன எண்ணம் மனசுல வந்துருச்சோ அப்போ அந்த எண்ணத்துக்கு முழுமையான வடிவம் கொடுக்கணும். அழகா இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டேன், ஏன் அந்த எண்ணம் மனசுல வந்தது எனக்கு விட சொல். இப்போ வசமா மாட்டிக்கிட்டேன். அவர் நான் பண்ணது தப்பு தான், எனக்கு அந்த எண்ணம் தோணி இருக்க கூடாது. அப்ப சொல்றார், நானா தீய ஆசைகளை மனதில் வைத்துக்கொண்டு அப்படியே புதைக்கிற போது அவை நாளடைவில் அழுகத் தொடங்குகின்றன. அவை மிக மோசமான துர்நாற்றம் வீசுகின்றன. எனவே நீ ஒரு காரியம் செய், அந்த எண்ணத்தை முற்றிலும் மனதிலிருந்து எடுத்த பிறகு இந்த இடத்தை விட்டு போ. முழுசா அதை கிளியர் பண்ணிட்டு போ. அந்த எண்ணமே இல்லைன்னு அதை கிளியர் பண்ணிட்டு போ. பெரிய விஷயம் சார். கவிஞர் சுரதா அப்படின்னு ஒரு பெரிய கவிஞர் இந்த மண்ணில் வாழ்ந்தார். நாஸ்திகர் தான், ஆனா நல்ல கவிஞர். கவிஞர் சுரதா. கவிஞர் சுரதாவும் அமுத பாரதின்னு இன்னொரு கவிஞர். அமுத பாரதி நல்ல படமும் வரைவார். அமுத பாரதியும் கவிஞர் சுரதாவும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. போகும்போது தெருவில் ஒரு அம்மா இலந்த பழம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூறு கட்டி இலந்த பழம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. சுரதா என்ன பண்ணாரு, அமுத பாரதி இந்த இலந்த பழம் விற்கிறாங்க, அதை வாங்கு அப்படின்னு அவர் சொன்னார். யா, நீங்க எவ்வளவு பெரிய கவிஞர், இந்த நாட்டில் மரியாதைக்குரிய ஒரு கவிஞர், தெருவில் பிளாட்ஃபாரத்தில் வைக்கிற இலந்த பழத்தை நின்று வாங்கிட்டு இருந்தா மரியாதையா இருக்குமா? சும்மா கேள், சொன்ன கேளு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், மரியாதையா வாங்கு, மரியாதையா வாங்கு. என்ன இலந்த பழம், அது வேற ஏதாவது வாங்கிக்கலாம், நான் உங்களுக்கு வேற எங்கேயா வேற ஏதாவது ஒன்று வாங்கி தரேன். சுரதா சொன்னார், அமுத பாரதி இந்த இலந்த பழம் திங்கணுங்கிற ஆசையை இப்பவே நான் நிறைவேற்றிட்டா இலந்த பழத்தோட போயிடும். இது நான் அப்படியே மனசுல போட்டேன்னா சாவரத்துக்குள்ள அது பரங்கி பழமா மாறிடும். நீ எந்த ஆசையை மனசுல புதைச்சாலும் அது சாவரத்துக்குள்ள பல மடங்கு பேயா வளர்ந்துரும். வேண்டாம், அந்த ஆசையை அப்பே இலந்த பழம் வாங்க தின்னுருவோம், போயிட்டே இருக்கும். சார், இது பெரிய விஷயம். நம்ம மனசுல தோன்றுகிற தீய எண்ணங்களை யாருக்கும் தெரியாம மறைச்சுடலாம், யாருக்கும் தெரியாம நீங்க மறைச்சுடலாம்னா யாருக்கும் தெரியாம மறைக்கலாமே ஒழிய உங்களுக்கு தெரியாம நீங்க எப்படி மறைப்பீங்க? அது துர்நாற்றம் வீசும், பெரிய அளவுக்கு கெடுதலா போகும். அப்ப என்ன சொல்றார், என் சன்னதிக்கு வருகிறவர்கள் மனதில் இருக்கிற கெட்ட எண்ணத்தை முழுமையாக இங்கேயே நீக்கிவிட்டு போங்கள். இதை தூக்கிட்டு வீட்டுக்கு வரைக்கும் போகாதீங்க. அப்புறம் என்ன, அது தப்பு தான். அந்த தப்பை முழுசா எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. ஏன் எனக்கு இந்த எண்ணம் வந்தது? அழகு என்றால் என்ன? யாரோ ஒருவர் அழகா இருந்தால் அது எனக்கு சொந்தமா? நான் அதை பார்க்கலாமா, அடைய விரும்பலாமா? என் மனதில் ஏன் இந்த கெட்ட எண்ணம் வருகிறது? யூ அனலைஸ் யுவர் செல்ஃப் அண்ட் கோ ரிவர்ஸ். அப்புறம் இதுலேருந்து வெளியே வந்துடுவேன். வெளியே ஒரு 10 நீங்க எந்த ஆசையுமே இன்னைக்கு சொல்லிட்டு போற பாருங்க, எந்த ஆசையுமே அப்படியே மூடி மறைச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். அதை பத்தி நீங்க திரும்பி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அது சொல்லும், போடா உங்ககிட்ட நான் வந்தேன் பாரு, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும், இப்படி 100 கேள்வி கேட்கறியே, நான் போய் ஒழிகிறேன்னு அந்த ஆசை போயிடும். எனக்கு ஜிலேபி சாப்பிடணும்னு ஆசை வருது வச்சுங்க. ஏன் அந்த ஆசை வந்தது? நான் ஜிலேபியே சாப்பிட்டது இல்லையா, இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லையா, எதுக்காக இப்போ ஜிலேபி சாப்பிடணும்? அது சாப்பிட வந்து செத்து போட போறோமா? இப்படி 100 கேள்வி கேட்டால் ஜிலேபி சொல்லும், வேணாம்ப்பா வேணாம்ப்பா, ஒன்றும் வேணாம், நான் உங்ககிட்ட வந்ததே பெரிய தப்பு, நீ சாப்பிடவே சாப்பிடாத, என்ன வேணா பண்ணிக்கோ, நான் போய் தொலைகிறேன் அப்படின்னு. சார், இது ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் நடக்கிற டிஸ்கஷன் மாதிரி. புடவை எடுக்கணும்னா என்ன எடுக்கணும், இப்போ தான் எடுக்கணுமா, நீ இப்போ தீபாவளிக்கு எடுத்தியே அது என்னாச்சு அப்படின்னா, வேணா சாமி வேணா சாமி, தெரியாம கேட்டுட்டேன் சாமி, நான் கேட்டதே பெரிய தப்பு, இனி என் ஜென்மத்துக்கு நான் கேட்க மாட்டேன், கையெடுத்து கொண்டு போயிடுவா பாருங்க. எந்த ஆசையும் மீண்டும் மீண்டும் நீங்கள் கேள்வி கேட்க தொடங்கிய பிறகு இட் டிஸப்பியர்ஸ். அது நீங்க சார், இதை விட சிம்பிளா ஒரு மெத்தட் இருக்கு சார், என்ன தெரியுங்களா? நீங்க கேள்வி கூட கேட்க வேணாம், லுக் அட் இட் அப்படிங்கிற, அதனால அப்படியே கவனமா பார்க்கணும். இப்போ என் மனசுல ஒரு ஆசை வருதுன்னு வச்சுங்க, அதை அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஆசையை நழுவ விடக்கூடாது, அதை பத்தி விசாரிக்க கூட கூடாது, அந்த ஆசையை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்க. ஒரு பெரிய விசித்திரம் சொல்ற பாருங்க, யானையா இருந்த ஆசை பூனையாய் மாறி, பூனையாய் இருந்த ஆசை எலியாய் மாறி, எலியாய் இருந்த ஆசை கொசுவாய் மாறி,
கண்ணுக்கு தெரியாத அணுவாய் மாறி கரைந்து அந்த இடத்திலிருந்து ஓடிவிடும். நீங்கள் ஒண்ணுமே பண்ண வேணாம், அந்த ஆசையை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. இது என்ன, இது என்ன இந்த எண்ணம் அப்படி அந்த எண்ணத்தை அப்படியே பார்க்கணும். பி எ விட்னஸ், அதுக்கு சாட்சியா இருந்தா போறோம். அது அப்படியே மெல்ல கரைய ஆரம்பிக்கும். ஆனா அதை கவனிக்கணும். இப்ப என்ன சொல்றாரு சாயி, அதை மறைக்காத, நீ மறைச்சிட்டு ஓடி போகாத, உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு திருத்தனமா இருக்காது. அது என்னைக்காவது திரும்ப வரும், பெரிய ஆபத்துல வரும். அந்த எண்ணத்தை நல்லா எடுத்துட்டு தூக்கி வெளியே போட்டு போ. எவ்வளவு பெரிய விஷயம் சார். நான் ஒரு வீட்டுக்கு போறேன் வச்சுங்க, ஒரு உதாரணம், ஒரு வீட்டுக்கு போறேன், அந்த வீட்டு டிராயிங் ஹாலில் என்னமோ ஸ்மெல் வருதுன்னு வச்சுங்க. நான் வரேன்னு ஒன்று அவங்க டக்குன்னு பார்த்து, ஐயோ அவர் வராரப்பா, இப்போ நாடுச்சுன்னா பிரச்சனை போடுன்ட்டு ரூம் ஸ்ப்ரே இப்போ தான் நிறைய விற்கிறானே விதவிதமான ஸ்ப்ரே, சும்மா அப்படியே அந்த ஸ்க்ரீன் கிரீன் அது இது சோப்பா இப்போ எல்லாத்தையும் சைன் அடிச்சுட்டாங்க. உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 45 எவ்வளவு ஸ்ப்ரே எவ்வளோ இருந்தாங்க, ஒரு 40-45 மினிட்ஸ் ஸ்ப்ரே நிற்கும், அப்புறம் ஸ்ப்ரே போயிடும். நான் கேட்குறேன், சம் பேட் ஸ்மெல் இஸ் கம்மிங் பிரதர், ஏதோ சம் பேட் ஸ்மெல். அவன் மகா கெட்டிக்காரன், நீங்கள் வர வரைக்கும் அது இல்லை சார்னா, அதாவது யூ ஆர் த மெயின் ரீசன்ங்கிற மாதிரி, நீங்கள் வர போதெல்லாம் அது ஒன்றும் இல்லையே சார் அப்படின்னா. நோ, சம்திங் ராங் ஹியர், ஏதோ சம் பேட் ஸ்மெல் இஸ் கம்மிங், பேட் ஸ்மெல் இஸ் கம்மிங் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா? சரி பாடுறான்னா சோப்பாக்கு கீழே எலி செத்து கிடக்குது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இந்த எலியை, செத்த எலியை எடுத்து வெளியில் போடாமல் நீங்க எத்தனை ஊதுபத்தி கொளுத்தி வச்சு, எத்தனை ரூம் ஸ்ப்ரே அடிச்சு, எவ்வளவு சென்ட் உங்க மேல போட்டாலும் அந்த எலியின் துர்நாற்றத்தை வெல்ல முடியுமா? முடியாது. மன்னிச்சுங்க, நீங்கள் எத்தனை கோயில் போனாலும், எவ்வளவு பிரார்த்தனை செய்தாலும், எவ்வளவு ஜெபம் செய்தாலும், எத்தனை முறை நீங்கள் சுற்றி வந்தாலும், மனதில் ஒரு கெட்ட எண்ணம் என்ற செத்த எலியை வைத்திருக்கிற வரை அது துர்நாற்றத்தை வீசிக்கொண்டே இருக்கும். Unless and until you throw away, அதை தூக்கி நீங்க வெளியே போடாம எத்தனை பஜனை பண்ணி என்ன பிரயோஜனம், எத்தனை சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம், எத்தனை கோயில் என்ன பிரயோஜனம்? உள்ளே தூக்கி அதை வெளியே போடலன்னு சொன்னா என்ன என்ன நன்மை வெளியே போகுது? அதை தான் சாயி செய்கிறார். சாயியின் சன்னதி வெறும் வேண்டியதை தருகிற லாப கேந்திரம் மட்டுமல்ல, உங்களை பாபத்திலிருந்து விடுவிக்கிற ஞான கேந்திரம் என்பதையும் சேர்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு குரு, இந்த உலகத்துக்கு வழிகாட்டுவதற்காக வந்த உத்தமமான ஒரு குரு. He knows each and everything. அவர்கிட்ட ஒன்றும் மறைக்க முடியாது. ரொம்ப சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும். ஒரு தடவை உட்காந்துருக்கார் அவருடைய அந்த மசூதியில், கூட 4 பேர் உட்காந்துருக்காங்க. அவருக்கு அவர் எப்பவுமே 2-3 பேர் கூடவே இருப்பாங்க. எல்லாம் உட்காந்துருக்காங்க. மேலேருந்து பள்ளி சத்தம் போடுது. நம்மால் மனுஷன் சத்தம் போட்டால் பெருசாக அழுத்திக்க மாட்டான், பள்ளி சத்தம் போட்டால் என்னமோ எதோன்னு கேட்பான். காலையிலேருந்து பொண்டாட்டி சத்தம் போடுவான், காது கொடுத்து கேட்க மாட்டான். பக்கத்தூர்கார சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பான், அது என்னன்னு கேட்க மாட்டான். அதெல்லாம் எவ்வளவோ நடக்கும். வாசல் என்ன பிச்சைக்காரன் சத்தம் போடுவான், அது கூட என்னன்னு கேட்க மாட்டான். இந்த பள்ளி கத்துது என்ன சொல்லுது அப்படின்பா. இந்த பள்ளி சத்தம் போடுது சார். ஒருத்தன் கேட்டான், பள்ளி என்ன சொல்லுதுன்னா. இவனுக்கு என்ன தெரியும் பள்ளி என்ன சொல்லுது, யாருக்கு தெரியாது இல்லை. பள்ளி என்ன சொல்லுதுன்னா, எங்கேயோ ஏதோ வேடிக்கை பார்த்து பாபா சொன்னார், அவங்க ரிலேட்டிவ் வர்றாங்க, அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் வராங்களாம், அதான் சொல்லுதுன்னார். அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் வராங்களாம், அதான் சொல்லுது. இவங்க சும்மா இல்லாமல் வம்பு வளர்த்தாங்க அவர்கிட்ட, எங்கேருந்து வராங்களாம். அவர்கிட்ட விளையாடலாம், பேசுகிறவங்க சில பேர் உரிமையாக விளையாடலாம், அதோடைய மூடை பொறுத்தது. சில நேரத்தை திடீர்னு பாஞ்சிடுவார். ஆனால் விளையாடுற வரைக்கும் விளையாடலாம். எங்கேருந்து வராங்களாம், அவுரங்காபாத்லேருந்து வராங்களான்னு. அவுரங்காபாத் எதில் வராங்களாம், ரயிலில் வராங்களாமா? அவர் ஒன்றும் பதில் சொல்ல, சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அவுரங்காபாத்லேருந்து வராங்களாம் அப்படின்ட்டு நிறுத்திட்டார். கொஞ்சம் நேரத்தில் சார் ஒரு குதிரை வண்டி நிற்கிது. அதுலேருந்து ஒருத்தர் இறங்கி வர்றார். நான் தாண்டி இந்த இடத்துக்கு போகிறேன், அப்போ பாபா உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தேன் அப்படின்னு கும்பிட்டார். எங்கேருந்து வரீங்கன்னார். அவுரங்காபாத்லேருந்து வர்றேன் அப்படின்னார். திரும்பி ஒரு பார்வை பார்த்தார். இவனுங்களுக்கு அப்பவும் புரியல, பள்ளிக்கு இவர் எப்படி ரிலேட்டிவ் இல்லையா, இவர் எப்படி பள்ளிக்கு ரிலேட்டிவ் அப்படின்ட்டு அவங்க ஒன்றும் பேசாமல் உட்காந்துருந்தாங்க. என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு, நான் புறப்படுறேன் நான் அப்படின்ட்டு அவர் சொன்னால், நான் இப்போயே புறப்பட்டு போனால் தான் வண்டியில் போக முடியும் அப்படின்ட்டு போனால், வண்டி அந்த குதிரை நகர மாட்டேங்குது. அதுக்கு பசி, குதிரை பசியில் இருக்குது, நகர மாட்டேங்குது. ஒன்று இந்த கொள்ளு வச்சுருப்பாங்க பாருங்கள், அதுக்கு புல்லு கொள்ளலாம், அந்த சாக்கை உருவி அந்த சாக்கை அப்படி கொட்டுறார். அதுக்கு திங்கட்டுமேன்னு கொட்டினார் பாருங்க. டேங்னு அதுலேருந்து ஒரு பள்ளி புறப்பட்டு நேராக சவுத்தில் ஏறி போய் அந்த பள்ளியோடு பேசுது. பெரிய ஆச்சரியம், அது ரெண்டும் சேர்ந்து ராக் அண்ட் ரோல் ஆடுது. அந்த 2 பள்ளியும் சேர்ந்து ராக் அண்ட் ரோல் ஆடுது. சொன்னார், அவங்க ரிலேட்டிவ் வந்துட்டாங்க பத்தியா. இப்போ அவுரங்காபாத் எங்க இருக்குது, அந்த குதிரை கொள்ளு பை எங்க இருக்குது, அதுல ஒரு பள்ளி உட்கார்ந்துருந்து அது இதோட பேச வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும்.
இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற எல்லாமே நம்முடைய சாமர்த்தியத்தால் நடப்பதல்ல. பிரபஞ்சத்தின் எல்லா அசைவுகளும் ஏற்கனவே பிரபஞ்சத்தின் பேராற்றலால் தீர்மானிக்கப்பட்டது. இத பள்ளியோட அற்புதத்தை கண்டுபிடிச்சாருன்னு பாபாவை மிகைப்படுத்தி பேசுவதையும் தாண்டி, நம்ம சாமர்த்தியத்துல ஒன்றும் பெருசா புகழ் வரல, நம்ம சாமர்த்தியத்தினால ஒன்றும் பெருசா எதுவும் நடந்துடல, எல்லாமே இறைவனுடைய அருளாலும் கருணையினாலும் தான் நடக்கிறது. ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் இஸ் டிசைடட். நம்முடைய அந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலால், பரமாத்மாவினால் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டது. நான் ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. ஜோசியம்ங்கிறது ஏன் வந்து தெரியுங்களா? எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லைங்க. நாளைக்கு என்ன நடக்கும் இன்னைக்கு தெரிஞ்சுட்டா என்னங்க சந்தோஷம் இருக்கு? நாளைக்கு காலம்பரை 7:40 என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டா என்னங்க சந்தோஷம் இருக்கு? இப்பவே வானிலை அறிக்கையில் என்னங்க த்ரில்லு? சொன்னது நடக்காம இருக்கிறது தான் த்ரில்லு. எங்க மெட்ராஸ்ல ஊத்த போகுது, மெட்ராஸே கரைய போகுது, மெட்ராஸே ஒளிய போகுதுன்னா ஒண்ணுமே நடக்கல. மெட்ராஸ் பாட்டுக்கு லட்டு மாதிரி ஜம்முன்னு அப்படியே இருக்கு. இதெல்லாம் ஒரு நாள் சொல்லவே இல்லை, அன்னைக்கு ஊத்துன்னு ஊத்திருச்சு. நீங்க என்னன்னா ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா கூட என்ன சஸ்பென்ஸ் இருக்கு? உன் எதிர்காலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு? ஒன்றும் இல்லை. நான் ஜோசியத்துக்கு எதிரி இல்லை, ஜோசியம் எங்கள் அப்பாவும் ஜோசியம் பார்ப்பாரு, அதெல்லாம் வேற. ஆனால் பர்பஸ் ஆஃப் ஜோசியம் என்னன்னு இப்போ சொல்லிட்டு போட்டுமா? ஏன் ஜோதிடம்ங்கிற கலை உண்டாச்சு தெரியுங்களா? என்ன தம்பி, உன்னோட திறமையினால உலகத்துல ஒன்றும் நடக்கலடா, ஒன்னைக்கு அன்னைக்கு அப்படி நடக்கணும்னு இருக்கிறதால நடக்குதுடா. ஸோ நீ சரண்டர் ஆயிடு, இறைவன்ட்ட டோட்டலாக சரண்டர் ஆயிடு. என் சாமர்த்தியத்தில் நடக்கல சார். எனக்கு இப்போ வந்து குரு சாதகம் கிடையாது. இந்த பீரியடு, இந்த ஒரு வருஷம் எனக்கு குரு சாதகம் கிடையாது. எனக்கு தெரியும், எனக்கு குரு சாதகம் இல்லைங்கிறத பற்றி கவலையும் கிடையாது. ஏன் கவலை கிடையாது? அது எப்படி இருந்தாலும் அவனு ஒரு வருஷம் அவர் என்ன பண்ணுவார் பாவம்? ஒரு வருஷம் அவர் நம்மளை விட்டு போனால் போய்த்தானே ஆகணும். அவர் குரு பார்வை இருக்காது, 7 வரைக்கும் பார்வை இருக்கும், 8 ஒன்றும் பார்வை இருக்காது. இருக்காதுங்கிற போது என்ன இருக்கும்? சில விஷயம் நடக்காது, நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது. ரைட், நடக்காதா? நான் நடக்கவே முடியல, சுகிசுவமே நடக்காது, 2 படி ஏறுறது, அது அப்படித்தான் இருக்கும். அதில் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக நான் ஒன்றும் பெருசாக வருத்தப்படுறதோ கவலைப்படுறதோ. நேற்றுக்கு நீ பிளேன்லயே போனியே, சுத்தினியே, அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? உழுந்து ஏஞ்சதும் உன் தப்பு இல்லை, பிளேன்ல பறந்ததும் உன் சாமர்த்தியம் இல்லை. அந்த நீ பறந்ததும் உன் சாமர்த்தியம் இல்லை. சார் சுகீஸ்வரத்தை ஒருத்தர் சொல்வேந்தர்னு சொன்னா அவர் சாமர்த்தியம் அது. இன்னொருத்தன் உதவாக்கறேன்றான் வச்சுங்களேன். அவன் உதவாக்கரை சொல்றதுனாலயோ சொல்வேந்தன் இவர் சொல்றதுனாலயோ ரெண்டுமே உண்மை இல்லை. அதாவது காலம் பிரபஞ்சம் என்ன சொல்லுமோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதை நம்ம ஒன்றும் பாதிக்கப்படவே கூடாது. சார், ஜோதிடத்தை பார்ப்பதனுடைய நோக்கம் எதிர்காலத்தை தெரிந்து கொள்வதல்ல. நம் திறமையால் எதுவும் நடப்பதில்லை, காலத்தின் தன்மையால் நடக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள். டு சரண்டர் பிஃபோர் காட், எக்ஸாக்ட்லி டு சரண்டர் பிஃபோர் காட். ஒரு கடவுளிடத்தில் போய் நாம் சரணாகதி செய்து கொள்வதற்காக, அதான் இம்பார்ட்டன்ட். இன்னும் கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். நீங்க இவருடைய வாழ்க்கை நுட்பங்கள் இதெல்லாம் நிறைய எடுத்து படிக்கிற போது பலவிதமான சம்பவங்கள் நிகழ்வுகள், இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் அதனுடைய ஆழத்துக்கு நாம் வந்து டிராவல் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போய் பார்க்கலாம். அதிசயங்கள் அற்புதங்களையும் தாண்டி அவர் என்ன இந்த உலகத்தில் நிகழ்த்தி இருக்கிறார். நான் ஒரு ஒரு ஆழமான பகுதிக்கு போகிறேன், கொஞ்சம் நீங்கள் என்னோட ஒத்துழைக்கணும். இது வந்து ஈஸி இல்லை, நான் சொன்னது மாதிரி நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஒன்று சொல்கிற மாதிரி, நானா சாஹேப் படித்தவர்னு சொன்னேன். நானா வலி வேறு, நானா சாஹேப் வேறு. நானா சாஹேப் ரொம்ப படித்தவர், பாபாவுக்கு பணிவிட பண்ணுவார், கூடவே இருப்பார். உள்ளுக்குள்ளே லேசாக என்னன்னா தான் கொஞ்சம் படித்தவருங்கிற கர்வத்தோடய இருப்பார். அது மட்டும் படித்தவனுக்கு சாகிற வரைக்கும் போவார். நாம் படித்தவன், நாம் ரொம்ப படித்தவன் அவன் படித்தது தான் அவனுக்கு தடையேன்னு அவனுக்கு தெரியாது. உண்மையிலேயே சில விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறதே பெரிய அவசியப்படும் உலகத்தில். அதை நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஆனால் அதை மட்டும் குறிப்பு மட்டும் சொல்கிறேன். சில சமயங்களில் மிகப்பெரிய சிக்கலே நம்முடைய அறிவு தான். நம்ம சில விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய. அதனால தான் சொல்கிறான், ஒவ்வொன்றிலேருந்து விடுதலை அடையணும் அப்படிங்கிறவன் தேக வாசனா அப்படிம்பா, பிரபஞ்ச வாசனா அப்படிம்பா, கடைசி என்ன தெரியுங்களா, சாஸ்திர வாசனா. இப்போ பாருங்களேன், தேக வாசனான்னா என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, என் உறவு அப்படின்னு நான் அந்த வாசனையில் பிடிமா இருப்பேன். என்ன இருந்தாலும் என் உறவு இல்லையா, தேக வாசனா, அதை விடணும். தேக வாசனையை விட்டா கூட நீங்க இன்னொன்று விட முடியாது. அதுக்கு என்ன பேரு, பிரபஞ்ச வாசனா. இந்த உலகத்தில் சில விஷயம் எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, எனக்கு வேண்டிய கருத்து வேண்டாத கருத்து அப்படின்னு பிரபஞ்ச வாசனா இருக்கும்.
கடைசி வச்சான். மனுஷன் எதை விட்டா கடவுள்கிட்ட போலான்னா சாஸ்திர வாசனா. நீ ரொம்ப வருஷமா படிச்சு படிச்சு ஒரு அறிவை வச்சிருப்பியே, ஆமா அதுதான் கடவுளை அடையறதுக்கு தடைன்ட்டான்.